ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்ல மருதாணி வந்து பறித்து வச்சுருக்கோம். இந்த மருதாணியை வந்து எல்லோரும் எப்படி அரைப்பீங்கன்னு தெரியல. நான் வந்து இந்த மருதாணி கூட பாருங்கள், ஒரு துண்டு புளி, கொஞ்சம் கிராம்பு வச்சு அரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். பகல் பத்தியானாலும் சரி, ராப்பத்தியானாலும் சரி, ரெண்டுக்குமே இது மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஒரு ஒரு ½ வச்சாலே போதும், அவ்வளோ தூரம் பற்றும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். சூப்பராக மிக்சியில் வந்து அரைச்சாச்சு. பாருங்கள், இப்போவே லைட்டாக சவுண்ட் இருக்குது. ஆனால் இது ராப்பவத்தின்னு சொல்கிறாங்க. ஸோ ராத்திரி வச்சுக்கிட்டே எப்படி இருக்குன்னு நம்ம அரைச்ச மருதாணியே சூப்பராக வச்சாச்சு. எனக்கு இப்படி வைக்க தான் பிடிக்கும். சொன்ன இப்படி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் கிராம்பு புளியும் போட்டு அரைக்கலாம், இல்லை வெறுமனே அரைச்சாலும் ஓகே தான். இது வந்து ½ வச்சது ஒரு கையில், இந்த கையில் வச்சது வந்து 1 hour வச்சது. ஸோ எவ்வளோ அழகாக பற்றிருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.